நீர்ப்பறவைகளும் பூங்கொடிகளும். ஓர் ஊரில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளம் நிறைய தண்ணீர் இருந்தது. தண்ணீர் நிறைந்திருந்ததால் அந்த குளம் மிக அழகாக விளங்கியது. அந்த குளத்தில் கொட்டி, ஆம்பல், தெய்தல் போன்ற நீர் பூங்கொடிகள் இருந்தன. கொக்கு நாரை போன்ற நீர்ப்பறவைகளும் இருந்தன. எல்லாம் ஒரு குடும்பம் போல் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. அந்த குளம் தன் உறவினர்களான பூங்கொடிகளுக்கு வேண்டிய அளவு தண்ணீர் குடிக்கக் கொடுத்து உயிர் வாழச் செய்தது. அதுபோலவே அன்புடன் தன்னிடமுள்ள மீன்களையும் நண்டுகளையும் நீரிப் பறவைகளுக்கு உணவாக கொடுத்து உறவாடி கழித்தது. ஓராண்டு உரிய காலத்தில் மழை பெய்யவில்லை. ஊரே வறண்டு போய்விட்டது. பயிர் பச்சைகளும் விளையவில்லை. அந்த குளத்தில் இருந்த நீரும் சிறிது சிறிதாக வற்றி, கடைசியில் அடித்தரையும் காய்ந்து போய்விட்டது. இனி அந்த குளத்தில் தங்களுக்கு உணவு கிடைக்காது என்று அறிந்த பறவைகள் வேறு நீருள்ள குளத்தை நாடிப் பறந்து சென்று விட்டன. நீர் பூங்கொடிகளில் சின்னஞ்சிறிய கொடி ஒன்று மற்ற பூங்கொடிகளைப் பார்த்து, இந்த குளத்திலேயே நாம் இனியும் இருந்தால் காய்ந்து கருக வேண்டியதுதான். நீர்ப்பறவைகளைப் போல் நாமும் வேறு எங்காவது போய்விட்டால் என்ன? என்று கேட்டது. அதற்கு பெரிய பூங்கொடி ஒன்று பதிலளித்தது, இந்த குளம் தண்ணீர் நிறைந்திருந்தபோது தாயைப் போல் நம்மை ஆதரித்து காப்பாற்றியது. நீர்ப்பறவைகள் சிறிது கூட நன்றியில்லாமல் துன்பம் வந்த காலத்தில் பறந்து போய்விட்டன. நாம் நன்றியற்றவர்களாக நடந்து கொள்ளக்கூடாது. காய்ந்து கருகினாலும் இந்த குளத்திலேயே கிடந்து சாக வேண்டியதுதான். அதற்கு வந்த துன்பம் நமக்கும் வரட்டும் என்று பங்கு கொள்வதுதான் உறவு என்று கூறியது. எல்லா பூங்கொடிகளும் அதன் கருத்தை ஒப்புக்கொண்டன. குளத்தின் வறண்ட கரையிலேயே அவை ஓட்டிக் கிடந்து தங்கள் உறவை நிலைநிறுத்தின. கருத்துரை: வறுமை ஏற்பட்ட காலத்தில் நீர்ப்பறவைகள் போல் பறந்து செல்பவர்கள் உறவினரல்ல. பூங்கொடிகள் மோல் ஒட்டிக் கிடந்து பங்கு பெறும் இயல்பினரே உண்மையான உறவினராவர்.